கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே திம்மச்சூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் மாணவிகள் கழிவறையை சுத்தம் செய்த வீடியோ வெளியானதால் பரபரப்பு. இந்த பரபரப்பு இப்படியே இருக்கட்டும். இன்னொரு பரபரப்பு, அதுதாங்க அரசியல் பரபரப்பு. அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே தவிர இந்த மாதிரியான அவலங்களை பற்றியான அந்த ஒரு பரபரப்பை யாரும் பேசுகிறதும் கிடையாது, யாரும் டிஸ்கஸ் பண்ணுறதும் கிடையாது. சார், நம்ம ஆட்சிக்கே இது களங்கம் சார். இதோடு எத்தனாவது வீடியோவை தமிழ் இந்த ஒரு அரசியல் சதுரங்கத்திலே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் தெரியுமா? மாணவிகள் இவங்களுடைய அந்த டாய்லெட்டை சுத்தம் பண்ணுறாங்க, கையில் க்ளவுஸ் இல்லாமல், எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் கழிவறையை சுத்தம் செய்யக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ. எத்தனை வீடியோ? எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 7-8வது வீடியோ. இத்தனை வீடியோக்கள் நம்ம தமிழ்நாட்டு மீடியாவில் பப்ளிஷ் பண்ணி அதை பெரிய அளவில் வைரல் பண்ணி அதுக்கான ஒரு டிபேட் நடத்தியிருந்தாங்கன்னா இந்த அவலம் நடந்திருக்கவே செய்யாது. மாணவிகள் அப்படின்னு சொல்கிறது, மாணவிகள் அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லை, அவங்க டாய்லெட்டை சுத்தம் செய்ய வேண்டிய தேவை என்ன? அந்த தேவையை உருவாக்கியது யார்? அவங்க கையில் க்ளவுஸ் இல்லாமல் அவங்களுக்கு நாளைக்கு ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு கிருமி தொற்று வந்துருச்சுன்னா அதை பாதுகாப்பது யார்? அவங்களுடைய பெற்றோர்கள் அதை எப்படி அவங்களுக்கு ஹையர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க? கேள்விகள் நிறைய இருக்குல்ல. அன்பில் மகேஷ் அவர்கள் இதையும் என்னுடையது தான், என் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் இப்படிலாம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி இங்கேயும் ஒரு பொங்க வச்சுருந்தாருன்னா செமையாக நிறைய பேருக்கு இது ஒரு பாடமாக மாறி இருக்கும். பட் அதெல்லாம் விட ஆதவ் அர்ஜுனா எப்படி பேசலாம்? ஆதவ் அர்ஜுனா பேசுனது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் பேசினா கூட பரவாயில்ல, அவங்க கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் பேட்ச் ஒர்க் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் வெளியாகி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 வாரம் ஆயிடுச்சுல கிட்ஸ் பெஸ்டிக்கான ப்ராடக்ட் அறிமுகம் செஞ்சு நம்ம குழந்தைகளுடைய லாஜிக்கல் திங்கிங்காக இருக்கட்டும், ஸ்பேஷியல் இமேஜினேஷனாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதா இருக்கட்டும், ஈவன் உங்கள் குழந்தை அதிகமாக டிவி பார்க்குறாங்க, மொபைல் பார்க்குறாங்க, அவங்களுக்கான ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கான 5 பொருள் அடங்கிய ஒரு காம்போ அப்படிங்கிறத அறிமுகம் செய்ய போகிறோம். அதில் முதலாக இருப்பது தான் இந்த ஃபிங்கர் டிப் ரொட்டேஷன் மேஜிக் பீன் அப்படிங்கிறது. இதில் 4 பீட்ஸ் இருக்கும். இந்த 4 பீட்ஸையும் நம்ம ரொட்டேட் பண்ணலாம், சென்டர் பொசிஷனை மாற்றலாம், 3 பொசிஷன் லெஃப்ட் ரைட்லாம் மாற்றலாம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கலர் வர்ற மாதிரி சேர்க்க வேண்டும். நிறைய புத்தியை யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதை செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக, குழந்தை படுத்துட்டு இருக்கும்போது குழந்தையினுடைய அந்த என்டையர் டாப் அப்படிங்கிறது கொஞ்சம் மினுங்கிற மாதிரி, ஸ்கை இருக்கிற மாதிரி க்ளோ பிளானட் அப்படிங்கிற இந்த 12 பீஸ் உள்ளடக்கிய ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைல நம்ம விளையாண்டுருப்போம்ல, 2 போல் இருக்கும், ஒரு ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் இருக்கும். நம்ம அப்படியே அந்த பேலன்ஸ் பண்ணி அதை ஃபினிஷில் கொண்டு நிப்பாட்டணும். அதுக்கான உட்டில் செய்யப்பட்ட இந்த ஒரு பசில் போர்டு இருக்கும். அது இல்லாமல் வீட்டில் சின்ன குழந்தைகளும் இருக்குது, இல்லாட்டி நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு 4 ஸ்பைரல் செய்யப்பட்ட மேஜிக் புக்கும், அதில் 10 மேஜிக் ரீஃபில்ஸ் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இந்த 4 புக் அப்படிங்கிறது நம்பர்ஸ், ஆல்ஃபபெட், டிராயிங் அண்ட் மேத் அப்படிங்கிறது உள்ளடக்கியதாக இருக்கும். 3+ ஏஜுக்கு ரொம்ப சூப்பரான புக். இதில் நீங்கள் எழுதலாம், ட்ரேஸ் பண்ணலாம், மேஜிக்காக மறைஞ்சிரும், மறுபடியும் எழுதலாம், மறுபடியும் எழுதலாம். அதற்காகத்தான் 10 ரீஃபில்ஸ், ஒரு பேனா, அந்த கையில் பிடிக்கக்கூடியான ஒரு டிப் கொடுத்துருக்காங்க. கடைசியாக ஸ்ட்ரிங் பக் கேம், செம்மையான ஒரு கேம், 2 பிளேயர்ஸ் விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்ட்ரிங் பக் கேம் அப்படிங்கிறதும் இது கூட இன்க்ளூடட் தான். இப்படி 5 பொருளும் சேர்த்து 599க்கு கிட்ஸ் பெஸ்டில் கொஞ்சம் தான் இருக்குது. வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய பேர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, என்னப்பா உடனே தீர்ந்துருதுன்னு. அவ்வளோதாங்க வாங்கி வைக்க முடியுது, 100-150 பீஸ் தான் வாங்கி வைக்க முடியுது. ஸோ வேணுங்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கலாம். ஆதவ் அர்ஜுனா திமுக விசிக உறவில் விரிசலை ஏற்படுத்துகிறாரா? இதுதான் இப்போ இருக்கக்கூடிய டிபேட். ஆதவ் அர்ஜுனா இப்போ விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர். இந்த துணை பொதுச் செயலாளரில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா மிகப்பெரிய அளவில் ஒரு பேட்டியை கொடுக்குறார். அந்த பேட்டி அப்படிங்கிறது ஏதோ ஒரு கட்சிக்கு எதிரானதோ இல்லை இன்னொரு கட்சிக்கு ஆதரவானதோ கிடையாது. விசிக கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, அவங்களுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறதை நகர்க்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் இருக்கக்கூடிய ஒரு பேட்டி. அந்த பேட்டியை பார்த்த நிறைய பேர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஆதவ் அர்ஜுனாவை கடிச்சு வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அது எப்படி நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம்? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கக்கூடிய நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி எப்படி சொல்லலாம்? அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லலை. சினிமாவிலிருந்து வந்தவர்கள் எப்படி இந்த மாதிரி துணை முதல்வர் பதவிக்கு ஆசைப்படலாம்? அப்படின்னா எங்கள் தலைவருக்கு அந்த அருகதை இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டார். ஸோ இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கிறத டீகோட் பண்ணி எடுத்து அதை இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளும் பிரச்சாரங்களும் செய்யப்படும் போது ராசா அவர்கள் என்ன சொல்கிறார்? ராசா அவர்கள் மிகப்பெரிய அளவில் அதற்கான ஒரு பதிலை கொடுக்கிறார்.
இப்போ விசிகாவில் வந்தவங்க கொள்கை எதுவுமே தெரியாமல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் வந்து ஆர்எஸ்எஸ் சங்கியாக மாற்றிட்டாங்க. யாரை? ஆதவ அர்ஜுனாவை சங்கியாக மாற்றிட்டாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு துணை போகும் விதமாக அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவரை இப்போதே நீங்கள் அடக்கி வைக்க வேண்டும், இல்லைனா இது பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சங்கி முத்திரையும் குத்தி நடுவில் அப்படியே திருமாவளவன் அவர்களையும் இழுத்து போட்டு இதை முடிக்கலை, கண்டிப்பாக நம்ம 2 பார்ட்டிக்கும் இடையே விரிசல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான செய்தியை சொல்லிட்டு போயிட்டார் ராசா அவர்கள். அப்போ இதற்கான பதிலை யார் கொடுத்தாக வேண்டும்? ஆதவ அர்ஜுனா கொடுத்தாக வேண்டும். ஏன்னா துணை பொதுச் செயலாளராக இருக்கார். அவருடைய லாங் டேர்ம் கோல், ஒரு விஷன், திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு விஷன் இருந்துச்சோ அந்த விஷன் இப்போது ஆதவ அர்ஜுனா அவர்களிடம் பார்க்க முடிகிறது. ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டம். இப்போ திருமாவளவன் அவர்களை வந்து நம்ம அடிக்கடி நம்ம அரசியல் சதுரங்கத்தை எடுத்து பார்த்தா அவர்களுடைய பெயர் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அரசியலில் அவருக்கு நிகராக வேறு யாரும் கிடையாது. அவர் இல்லாமல் அரசியல் அப்படிங்கிறது இப்போ இல்லவும் இல்லை. அது திமுகவுக்கும் நல்லா தெரியும். ஆனால் 2 சீட்டுக்காக மட்டும், ஈவன் அது அவங்கள வந்து விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்படின்னு சொல்ல வச்சதே இவங்க தான். இதே அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் தான். வெறும் 2 சீட்டுக்காக மட்டுமே திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார்கள். இனியும் அப்படி தான் இருப்பார், வேணாலும் பார்த்துக்கோங்க. 5 ரூபா சாக்லேட் இப்போ 50 ரூபா விற்க வந்துருச்சு, ஆனாலும் திருமாவளவர்கள் 2 சீட்டு தான் வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற பல மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க நேரிடலாம். அப்போ கூட திருமாவளவன் அவர்கள் சொல்லுவாங்க, இல்லைப்பா இது வந்து பொறுமையாக இருக்கணும், அரசியல் களம் வந்து யதார்த்தம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்கள் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டவங்க கிடையாது அப்படின்னு அவர் சொன்னால் கூட ஒரு அடிப்படையாக விசிகாவினுடைய ஆதரவாளர் என்ன நினைப்பாங்க? நம்ம கட்சிக்கு இவ்வளோ பெரிய பலம் இருக்குது, ஒவ்வொரு கிராமங்களிலும் எல்லா இடங்களிலும் இப்போது நமக்கான கட்சி, அதற்கான பலம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம ஏன் இந்த அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது? இதை தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் கேட்குறாங்க. அப்போ ஆதவ அர்ஜுனா வந்து கேட்குறாரு, ஸோ சமூக நீதி இருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு ராசா அவர்கள் சொந்த தொகுதியான பெரம்பலூரை விட்டுட்டு நேராக நீலகிரிக்கு போய் அவர் நிற்கிறதுக்கான காரணம் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கிறேன், சமூக நீதினு என்ன கேட்டுட்டாரு. ராஜா அண்ணன் பெரம்பலூர் தொகுதி விட்டு நீலகிரி போறாரு? பெரம்பலூர்ல நிக்கலாமே, சொந்த தொகுதியில் நிக்கலாமே. உங்கள் ஊர், உங்கள் சொந்த தொகுதி பெரம்பலூரில் நிற்க முடியாத ராசா அவர்கள் எதுக்காக நீலகிரியில் போய் கேண்டிடேட்டாக நிற்கணும்? இந்த சமூக நீதியை தான் நாங்கள் கேட்குறோம். எங்களால் நாங்கள் நினச்ச இடத்துல ஒரு இடத்துல நிற்க முடியாது, உங்களால் கூட நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறதே இங்கே சமூக நீதியாக தானே, அநீதி தானே பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆதவ அர்ஜுனா. அது மட்டும் இல்லாமல் வேங்கை வயல் ராசா அவர்கள் அங்கே போனாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி, வேலிடான கொஸ்டினை கேட்குறார். ஒரு சப் இன்ஸ்பெக்டரால் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்து அது பல நாட்களாக அங்கே இருக்கக்கூடிய குடும்பம், குழந்தைகள் எல்லாருமே குடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அது யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத இன்னுமே கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா நாம் எல்லாரும் யாரை திட்டிகிட்டு இருக்கோம்? காவல்துறை அதிகாரிகளை திட்டிகிட்டு இருக்கோம். காவல்துறை அதிகாரிகள் சரியில்லை, அந்த அதிகாரி சரியில்லை, இந்த அதிகாரி சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு கட்டளையிடக்கூடிய ஒரு பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகார வர்க்கம். அந்த அதிகார வர்க்கம் அரசியல்வாதிகள், அவங்க கிட்ட இருக்குது. காவல்துறையை அவங்களுடைய கீழ் வைத்து இருக்கக்கூடிய அமைச்சகத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குது. காவல்துறை என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னதும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அப்போ அந்த பவர் சரியாக ஒர்க் ஆகாததுனால தான் நான் காவல்துறை சரியாக இதை செய்யலை, இது எதுவுமே அவங்களால செய்ய முடியல, வேங்கை வயலை கண்டுபிடிக்க முடியல, விசிகாவால் எங்கேயுமே கொடி கம்பம் வைக்க முடியல, மதுரையில் கூட மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிறவங்க எங்களுடைய கொடியை வைக்க முடியாமல் மிகப்பெரிய அளவில் நாங்கள் துன்பப்படுகிறோம் அப்படிங்கிற கருத்தை திருமாவளவன் அவர்களும் தெரிவித்திருந்தார்கள். 1-2 காணொலிகளில் அவரும் பேசியிருந்தார் அதை பற்றிலாம். அப்போ அதே தான் ஆதவ அர்ஜுனா கேட்குறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டுக்கு, நான் கேட்டது இப்போ பெருசாக மாறிடுச்சா அவங்களுக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்டு நிற்கிறார். இந்த கேள்வியுடன் நிறைய விஷயங்கள் திமுக அதிமுக அப்படின்னு சொல்கிற எந்த கட்சியும் அவர் இழுக்காமல் விசிகாவினுடைய கொள்கை இதுதான், கண்டிப்பாக மது விலக்கு அப்படிங்கிறத நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன செய்கிறீங்க? போன இன்டர்வியூவில் அவர் சொன்னார், தினத்தந்தி இன்டர்வியூவில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது, 1000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்து அதை டாஸ்மாக் வழியாகவே நீங்கள் வாங்கிக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். கரெக்டு தானே? 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி கொடுத்து என்னெல்லாம் விலை ஏற்றம் செஞ்சிட்டாங்க. ஒரு வேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் ஏற்றிருப்பாங்க, சொத்து வரி ஏற்றிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே ஏற்றப்பட்டாலும் கடைசியாக அதை விட கூடுதலாக மக்கள் துன்பப்படுவது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மதுக்கடைகள் தான், டாஸ்மாக் தான். அங்கே போகிறாங்க, ஒரு வீட்டில் ஒரு ஆண் குடிக்கிறான் அப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணோ இப்போ யார் வேணாலும் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 ரூபாய் விற்றுட்டு இருந்த ஒரு பாட்டில் அப்படிங்கிறது இப்போ 120 ரூபா 130 ரூபா மாறிடுச்சு. கண்டிப்பாக 100 ரூபா 130 ரூபாய் குடிச்சிடுவான்னு தெரியும். விற்பனையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே இருக்கக்கூடிய அதுக்கான இலாக்காவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்து டாஸ்மாக் ஊழியர்களிடம் கேன்வாஸ் பண்ணுறது, நீங்கள் இப்படி விற்பனை அதிகரிங்க, ஏன் இவ்வளோ விற்பனை கம்மியாயிருச்சு, மதுவில் இவ்வளோ விற்பனை ஏன் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு ஒரு இலாக்கா இருக்கிறது என்பதும் இப்போ கொஞ்சம் நாட்களாக தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மது விலக்கு அப்படிங்கிறத எப்படி அமல்படுத்த முடியும்? அதற்கான கட்சியாக
திமுக அவங்களை உயர்த்தி கொள்ளும் போது விசிகாவினுடைய போராட்டம் அடிப்படையாக அரசியலற்றது. எல்லாருக்கும் பொதுவான போராட்டத்தை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். ஆனால் திமுக அதை விமர்சிக்கிறாங்க, திமுகவை சார்ந்தவங்க இதை விமர்சிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக மாறி நிற்கிறது. ஆதவ் அர்ஜுனா பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லலாம், துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் வன்னியரசு அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு தனி, அதாவது விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் தனிநபர்களை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தனிநபரை விமர்சிப்பதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஆதவ் அர்ஜுனா பேசினது அக்செப்டபிள் கிடையாது. நாங்கள் பொதுவாக இந்த தனி மனித விமர்சனம் அப்படிங்கிறது எதுவுமே வைக்க மாட்டோம். யார் சொல்கிறா? வன்னியரசு சொல்கிறாங்க. தனி மனித விமர்சனம் வைக்க மாட்டிங்களா? சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகமாக பேசினது இவராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி கீழே கருத்துக்களை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த ட்விட்டர் பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கருத்துக்கள் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி இருக்கக்கூடியவர் அவர் கட்சியில் தனிநபர் விமர்சனத்தை நாங்கள் செய்ய மாட்டோம், ஏன்னா செய்கிறதா இருந்தால் இப்போ புதுசு அறம் வெல்லும் அப்படிங்கிற விக்ரமன்லாம் இன்னைக்கு கருத்துக்கள் போட்டிருக்காங்க ட்விட்டரில். வந்து ரொம்ப மாதங்களுக்கு பிறகு, ஒரு வருடத்திற்கு பிறகு இந்த சப்ஜெக்ட்டுக்கு உயிர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் எல்லாம் அவருடைய ட்வீட்டுக்கு கீழே இருக்குது. அவர் என்ன சொல்லி போட்டிருக்காரு, எப்பா இந்த மாதிரி நிறைய விஷமிகள் வருவாங்க, வந்து திமுகக்கும் விசிகாக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை நொறுக்க பார்ப்பார்கள், கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக பேசுகிறாரு. இந்த பக்கமாக வன்னியரசு அவர்களும் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக பேசுகிறாங்க. திமுக தான் எங்களுடைய கூட்டணி, எங்களுக்கான முக்கியமான கட்சி, நாங்கள் அதை விட்டு எங்கேயுமே வரமாட்டோம். சார் நீங்கள் வாங்க வரல, அதை பற்றி அவர் பேசவே இல்லை. ஆதவ் அர்ஜுனா பேசுனது விசிகா எப்படி இருக்க வேண்டும், அவங்களுடைய பவர் என்ன, அவங்களுடைய கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கார் ஆதவ் அர்ஜுனா. நிறைய பேர் என்ன தெரியுமா போட்டிருக்காங்க, ஆதவ் அர்ஜுனா ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி ஆயிரக்கணக்கான ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நாங்கள் விசிகாவில் இருக்கோம், இந்த கேள்விகள் நாங்கள் கேட்க நினைத்தது இன்னைக்கு அந்த ஒரு மனுஷன் கேட்டிருக்காரு, மனுஷன் எல்லாரையும் கதற விட்டுருக்காரியா அப்படிங்கிற ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ராசா அவர்களுக்கு ரிப்ளைலாம் கொடுத்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு ட்வீட்டை சூப்பராக போட்டிருந்தார். செய்து முடிக்கும் வரை செய்ய முடியாதது போல தான் இருக்கும், எங்களுக்கு அதிகாரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது விசிகாக்கெலாம் இந்த அதிகாரம் கிடைக்க வாய்ப்பே இல்லை, செய்யவே முடியாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதை செய்து காண்பிக்கும் போது தான் இது இவங்களால் செய்ய முடிந்தது அப்படிங்கிறத இந்த உலகம் ஒத்துக்கொள்ளும். அதே மாதிரி எங்களாலையும் இதை செய்து முடிப்போம், செய்து முடிக்கும் திறன் எங்ககிட்ட இருக்குது, செய்து முடிக்கும் வரை செய்ய முடியாதது அப்படின்னு தான் இந்த உலகம் நினைக்கும், செய்து முடித்த பிறகு அதை பாராட்டும், அந்த பாராட்டுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அதற்கான உழைப்பை நாங்கள் போட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியிருப்பது அரசியல் களத்தில் கிடையாதுங்க, யதார்த்த கள நிலவரமாக அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசிகா தொண்டனுக்கும் ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு ஒரு ஹீரோவாக இருக்கார். அவர் அரசியலை திமுக தனியாக விசிகா தனியாக இல்லை அப்படிலாம் அவர் பார்க்கல. விசிகா செப்பரேட் ஒரு கட்சி, அவங்க வந்து கூட்டணி கட்சியெல்லாம் பார்க்கல. விசிகாவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது, துணை முதல்வர் ஆகக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது, முதலமைச்சர் ஆகக்கூடிய கேப்பபிலிட்டி அவருக்கு அந்த கேண்டிடேட் திருமாவளவன் அவர்களுக்கு இருக்குது. விசிகா தொடங்கப்பட்டதே திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக மாற்றுவதற்கு தான் அப்படின்னு சொல்லி வன்னியரசு அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. இது கூட ரவிக்குமார் அவர்கள்லாம் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு எதிரான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ திமுக உட்கட்சி பூசல் இருக்கோ இல்லையோ, இப்போ விசிகாவில் உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது இருக்குது. இதுலேருந்து விசிகா தப்பிக்குமா, இல்லை ஆதவ் அர்ஜுனா அவர்களை அவருடைய பதவியிலிருந்து தூக்கி எறியுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மறுபடியும் திமுகவுடனே அவங்க சரணடைந்தாலும் அதில் பெரிய வியப்புக்கு ஒன்றும் கிடையாது. பட் நல்லா இருக்குது, இந்த அரசியல் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த 5 பொருள் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க. 599 ரூபாய்க்கு 5 பொருளும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். வேணுங்கிறவங்க kidsbestie.com வந்து பாருங்கள். இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.